நேத்து வந்து ஜூலை 19th வழக்கம் போல நான் லாகின் பண்ணி வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஸோ திடீர்னு ஒரு அரௌண்ட் ஒரு 10:45 11 அந்த இதுல வந்துட்டு சடனா வந்து ரீஸ்டார்ட் ஆகி ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்துருச்சு. ஸோ இது வந்து ரேண்டமா எனக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணாலே வந்துட்டு எனக்கு வந்து சரியாகிடும். பட் இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா அன்யூஷுவலா வந்துட்டு லாகின் ஸ்கிரீன் தாண்ட மாட்டுது. கீப்ஸ் ஆன் ரீஸ்டார்ட் ஆயிட்டே இருந்தது. ப்ளூ ஸ்கிரீன் வரும் ரீஸ்டார்ட் ஆகும், ப்ளூ ஸ்கிரீன் வரும் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி என்னால வந்து பண்ண முடியல. நான் பயந்துட்டேன்னா ஹார்ட்வேர் ப்ராப்ளம் போல இருக்கு. இது வந்து அப்போ இன்னைக்கு ஏன்னா எங்க ஆஃபீஸ்ல ஹார்ட்வேர் ப்ராப்ளம் வந்ததுன்னா இட் வில் டேக் சம் டைம். அதனால வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த மாதிரி நான் பயந்துட்டேன் ஆக்சுவலா. அது ஒரு முடிஞ்ச ஒரு 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட கொலீக்ஸ்லாம் வந்து பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாட்ஸ்அப்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எரர் வருது, அதனால மீட்டிங்ல எனக்கு ஜாயின் பண்ண முடியல அப்படின்ட்டு வரும்போது தான் தென் ஐ ரியலைஸ்ட் ஓகே இது வந்து எனக்கு மட்டும் நடக்கல, டீம்லயும் நடக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட் ரியலைஸ்ட். தென் சம்ஒன் ஏன்னோ அஸ்வின் ஒருத்தர் வந்து டக்குன்னு பிங் பண்ணாரு, இந்த மாதிரி இல்ல இது குளோபல் ஈவெண்ட் அப்படின்னாரு. ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை குளோபல் ஈவெண்ட் அப்படின்ட்டு. தென் அதுக்கப்புறம் ட்விட்டர்ல எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இட்ஸ் நாட் ஓன்லி வித்தின் மை அக்கௌண்ட் ஆர் வித்தின் மை கம்பெனி, இது வந்து அக்ராஸ் தி வேர்ல்டுல வந்து இது சேம் இஷ்யூ வந்து வருது அப்படின்னும் போது இட் வாஸ் வெரி ஃபேசினேட்டிங். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் பார்த்ததே கிடையாது. இது மாதிரி குளோபல் ஈவெண்ட் அது குளோபல் ஈவெண்ட்ல நானுமே ஒரு பார்ட் ஆஃப் தட் அப்படின்றது வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹேப்பனிங் ஃபார் மீ. பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஏன்னா Y2K அதெல்லாம் குளோபல் ஈவெண்ட்டா இருக்கும். பட் நானே வந்து சுட சுட ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் குளோபல் ஈவெண்ட்டா அப்படின்னும் போது வெரி வெரி ஃபேசினேட்டிங். அண்ட் சடனா நான் வந்துட்டு எனக்கு யாரை தெரியும் சரேஷனை வந்து கால் பண்ணி என்னடா அது ஏதோ இஷ்யூன்றாங்க, சைபர் செக்யூரிட்டியில தான் இஷ்யூவாமே, க்ரௌட் ஸ்ட்ரைக்ல தான் இஷ்யூ, என்னோட சிஸ்டத்துல க்ரௌட் ஸ்ட்ரைக் இருக்கு அப்படின்னு பண்ணும்போது தான் வந்துட்டு விவர் இன்னும் அனலைசிங் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு விவர் அனலைசிங். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. பட் இதை வந்து நம்ம வி ஹாவ் எக்ஸ்பர்ட் இன் அவர் குரூப் இட் செல்ஃப், ஸோ வை கான்ட் வி டிஸ்கஸ் அபவுட் தட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வி ஆர்கனைஸ் திஸ் செஷன். ஸோ அதை பத்தி தான் நான் நிறைய கொஸ்டின்ஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டு ஆஸ்க் சடேஷ், பிஃபோர் வி கோ இன் டு தி தோஸ் கொஸ்டின்ஸ் லெட் மீ இன்ட்ரோடியூஸ் சடேஷ். எக்ஸ்பர்டைஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து மாஸ்டர்ஸ் NUSல வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இவர் வந்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஸ்ட்ரீம்ல தான் வந்துட்டு இஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங். அவர் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 10 years பிளஸ் வந்து இஸ் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெவலப்பிங் தி சைபர் செக்யூரிட்டி ப்ராடக்ட். ஸோ அதனால வந்துட்டு இஸ் த ஒன் ஹூ கேன் ஆன்சர் ஆல் அவர் கொஸ்டின்ஸ். ஹேவிங் செட் திஸ், இது வந்து ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து கவர் பண்ணி டெக்னிக்காலிட்டிக்குள்ள வந்து போகலாம். ஸோ வெல்கம் யூ சரேஷ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு என்ன அப்படின்னா ஹேவிங் செட் வாட் எவர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மைக்ரோசாஃப்ட்ல தான் ப்ராப்ளமா இல்லைன்னா வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக்ல ப்ராப்ளமா? கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ்? வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்? ஓகே, ப்ராப்ளம் வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக்ல, பட் மைக்ரோசாஃப்ட் வந்து ப்ளூ ஸ்க்ரீன் எரர்ல மைக்ரோசாஃப்ட் தான் தெரியும். ப்ளூ ஸ்க்ரீனா மைக்ரோசாஃப்ட்டுங்கிறனால எல்லாரும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தா அது வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக் தான். இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிறதும் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து சின்ன கம்பெனின்னா நினைக்காதீங்க. க்ரௌட் ஸ்ட்ரைக் வந்து இட்ஸ் அ நம்பர் 1 சைபர் செக்யூரிட்டி கம்பெனி ஆல் ஓவர் த வேர்ல்டு. அவங்க வந்து ஃபார்ச்சூன் 500ன்னுவாங்க. அவங்கன்னா பார்த்தீங்கன்னா டாப் 500 ரெவென்யூ கொடுக்குற கம்பெனி. அந்த கம்பெனிஸ்ல 95% ஆஃப் த ஆர்கனைசேஷன் யூசஸ் க்ரௌட் ஸ்ட்ரைக். அதோட விளைவு தான் நேற்று அவுட்டேஜ் ஆகும்போது அத்தனை பேருக்கு ப்ளூ ஸ்க்ரீன் எரர், ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை, ஏர்லைன்ஸ்ல பிரச்சனை, யாருன்னா அந்த இதை யூஸ் பண்ணவங்களோ எல்லா இடத்துலையும் சிஸ்டம் டவுன், நோபடி வாஸ் ஏபிள் டு ஒர்க். ஸோ அதை தான் பார்த்தோம். அப்படிங்கிறப்ப வந்துட்டு பொத்தாம் பொதுவாக வந்துட்டு இப்படிதான் அப்படின்னு ஒன்லைன்ல சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தோட பேசிக்ஸையும் கவர் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு புரியும் என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் க்ரௌட் ஸ்ட்ரைக் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, க்ரௌட் ஸ்ட்ரைக் வந்து இஸ் அ டிஃபெண்டர். அவங்க வீட்டில் வந்து கம்பி கட்டுறோம், கேமரா வைக்கிறோம், அந்த மாதிரி நம்ம வீட்டை செக்யூர் பண்ண எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ள
அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னலா வர ஒரு த்ரெட்டு கிட்ட இருந்து நம்ம லேப்டாப்பை டிஃபெண்ட் பண்றதுக்காக they say this CrowdStrike, right? It can do antivirus, it will fight against, detect malware, it will detect worm. அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் இவ்வளோ பெரிய லாட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க டெஸ்க்டாப்ல இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹூவர் ஹேஸ் இன்ஸ்டால் திஸ் CrowdStrike இன் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் டெஸ்க்டாப் அண்ட் சர்வர் காம்பினேஷன், அவங்க எல்லாம் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்க. ப்ரொவைடட் வந்து அவங்க ரீஸ்டார்ட்டோ லாகினோ லைக் விண்டோஸ் செல் போட்டு லாக் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ண ட்ரை பண்ணாலும் அப்பனா இது வருது அப்படின்னு ஐ ரெட் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை டிஃப்ரெண்ட் பீப்புள். ஓகே, பட் இதே CrowdStrike வந்து லினக்ஸ்லயும் இருக்கு, இதே CrowdStrike மேக்லயும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த இஷ்யூ வரல. ஸோ தட்ஸ் த இன்ட்ரடக்ஷன். லைக் CrowdStrikeல என்ன எப்படி நடந்தது, யார் அஃபெக்ட் ஆனாங்க. அஃபெக்ட் ஆன பீப்புள் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் விண்டோஸ் அண்ட் CrowdStrike. எக்ஸாக்ட்லி, எனக்குமே அதே தான் ஆச்சு. லாக் ஆச்சு, அதுக்கப்புறம் லாகின் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இதுதான் நடந்தது. ஓகே, நீ சொல்லிட்ட இது வந்துட்டு ஒரு சார்ட் ஆஃப் ஆன்டி வைரஸ் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஆன்டி வைரஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு கேட்கும் போது எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா சி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வைரஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து இப்போ கொரோனா வைரஸ் கோவிட்ல இருந்து நம்ம வந்தோம். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஒரு வைரஸ்னு ஒன்று இருக்கு, அது வந்து வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுது அப்படின்ட்டு எனக்கு புரியுது. பட் இன் டெக்னாலஜி வைஸ் வைரஸ்னா என்ன, மால்வேர்னா என்ன, அது ஏன் வந்து சிஸ்டத்துக்கு வருது, ஐ குடன் அண்டர்ஸ்டாண்ட். என்ன ஏன்னா அது வந்து ஒரு நான் லிவிங் பீயிங், அதுக்கு எதுக்கு வைரஸ்னு பேர் வச்சாங்க, அதுக்கு தடுக்கிறதுக்கு எதுக்கு ஆன்டி வைரஸ்னு வருது. இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பேசிக்ஸ் மேபி ஏனோ கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் நல்லா புரியும் இந்த இஷ்யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வைரஸ்னா வெரி சிம்பிள், ரைட்? நம்ம ஃபர்ஸ்ட் ஹியூமன் வைரஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம குழந்தைக்கு ஃபீவர், இருமல்லாம் இருக்கு, சளி பிடிச்சிருக்கு, ஆனாலும் ஸ்கூல் மிஸ் ஆகக்கூடாது நம்ம அனுப்பிச்சோன்னா, நம்ம குழந்தை இருமுனாலோ ஏதோ பண்ணாலோ அந்த வைரஸ் கிளாஸ் ரூம் ஃபுல்லாக போயிடுது. அதை மற்ற குழந்தைங்க இன்ஹேல் பண்ணாலோ தொட்டாலோ வாய்க்குள்ளேயோ போனாலோ அவங்களும் அந்த இன்ஃபெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் அடிக்கடி ஃபீவர் வரும், சளி பிடிக்கும், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒன்று அங்கேருந்து தொத்திட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ அது ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த வைரஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஹியூமன் தேவை, அவன் மூலமா தான் பரவும். அதாவது லைக் என்ன சொல்றது, அது ஐ ஃபர்காட் த எக்ஸாக்ட் டேர்ம் ஃபார் இட். அது வந்து ஒரு அதுக்கு ஒரு ஹோஸ்ட் தேவை. ஆமா, இது ஒரு ஹோஸ்ட் தேவை, அந்த ஹோஸ்ட் வந்து போகணும் பரப்புறதுக்கு. ஓகேவா? இப்ப அதே இத வந்து ஏன் இங்க வந்து சொன்னாங்க அப்படின்னா, லைக் இப்ப வந்து ஒரு மலிஷியஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அந்த ப்ரோக்ராம் வேணுக்குனே நீ வேலை பார்க்க கூடாது அப்படின்னு நான் கரம் வச்சிட்டேன்னா, நான் உனக்கு ஒரு மலிஷியஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். நீ அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிட்டேன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் சிஸ்டம்ல. அப்ப அது போயிட்டு ப்ளூ ஸ்கிரீன் கூட கொண்டு வரலாம், இல்ல உன்னை வேலை பார்க்க விடாம உன்னோட சிபிஓ ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீ தெரியாம நீ யாருக்காவது இமெயில் அனுப்புற இல்ல வேற ஏதாவது பண்ற அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டே நீ வேற யாருக்கு அனுப்புற, இல்ல நீ அது போயிட்டு உன்னோட மெயில் அனுப்புற சிஸ்டம்லனா உட்காந்துச்சுன்னா, நீ மெயில் அனுப்புறவங்களுக்கும் இந்த கோடை சேர்த்து சேர்த்து அனுப்பிச்சுச்சுன்னா அவங்க அதை ஓபன் பண்ணும்போது வந்துடும். ஸோ நீ அஸ் எ ஹியூமன் நீ ஒர்க் பண்றவன் அதை எடுத்து அனுப்பிச்சாலே ஒழிய இந்த வைரஸ் வந்து பரவாது. ஸோ இது வைரஸ். மால்வேருங்கிறது என்ன அப்படின்னா, உன்னோட சிஸ்டம்குள்ள வந்துட்டு அவன் வந்துட்டு திருடணும் இல்ல பண்ண. எக்ஸாம்பிள் பெஸ்டா சொல்லணும்னா மால்வேருக்கு, இப்போ உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு திருடன் வந்துட்டான், நீங்க வந்து சூப்பரா லாக்னா போட்டு உங்க பணத்தை சேஃப் அவங்களால உடைக்கவே முடியல. ஓகே, லாக்கர் எடுத்துட்டான், வெளில எடுத்துட்டான், உடைக்கவே முடியல, பணத்தை எடுக்க முடியல, நல்லா செக்யூர்டா வச்சிருக்கீங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான், கடுப்புல அந்த லாக்கரை தூக்கி இவன் ஒரு பெரிய லாக்கர் வச்சிருப்பான், அந்த லாக்கருக்குள்ள போட்டு இவன் பூட்டிட்டு போயிடுவான். ஓகே, அப்ப அந்த பணம் உனக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது அப்படின்னு போயிடுவான். இப்ப நீங்க ஊர்ல இருந்து வரீங்க, வந்துட்டு அந்த லாக்கரை திறப்ப உங்க லாக்கர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு பெரிய லாக்கர் இருக்கு. சரி, அதை திறந்து பார்க்கலாம்னு நினைச்சா உங்களால திறக்க முடியல, எல்லாரையும் கூப்பிடுறீங்க திறக்க முடியல. ஓகே, அப்ப கடைசியில வேற வழி இல்லாம திருடன் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் மட்டும் அனுப்புறான், இதுல கான்டாக்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அப்ப அவனை கான்டாக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு இவ்வளவு பணத்தை கொடுங்கன்னு அந்த லாக்கரை திறந்து விடுவேன்னுவான். உங்களுக்கு வேற வழி இல்ல, அங்க வந்து ஒரு 1,00,000 பணம் இருந்ததுன்னா 10,000 கேட்பான். நீங்க 10,000 கொடுத்தீங்கன்னா அவன் திறந்து விடுவான், உங்களுக்கு 90,000 மிச்சமாகும். ஸோ இது மாதிரி தான் மால்வேர் நடக்கும். மால்வேர்ல என்ன பண்ணுவானுங்கன்னா ப்ரோக்ராம்ஸை வந்து
அந்த பெரிய கம்பெனி யாருன்னா நிறைய காசு வச்சிருக்காங்களோ அவங்களோட சர்வர்லயோ சிஸ்டத்துலயோ எல்லாத்துலயும் பரப்பி விட்டுருவாங்க. அது போயிட்டு இம்பார்ட்டான டாக்குமெண்ட் எல்லாம் என்கிரிப்ட் பண்ணி விட்டுடும், இல்ல டெலீட் பண்ணி விட்டுடும், இல்ல வேற எங்கேயாவது ரிமோட்டா காப்பி பண்ணி விட்டுடும். உங்களால ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. அப்போ ஃபங்க்ஷன் பண்ணணும்னா இதுனா தேவை. அப்ப அவங்க கிட்ட வந்து நீங்க பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. அந்த பேச்சுவார்த்தை நடத்தும்போது நீங்க காசு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவான். நீங்க அப்புறம் நிம்மதியா வேலை பார்க்கலாம். ஸோ அப்போ ஒருத்தனுக்கிட்ட நீங்க போயிட்டு அவன் வந்து சும்மா இங்க மாதிரி 10,000 கேட்க மாட்டான். யூ ஆஸ்க் இன் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஓகே, அவன் வந்து 20 மில்லியன் கேட்பான். அப்போ அவன்கிட்ட 20 மில்லியன் கொடுத்து நீ அன்லாக் பண்றதுக்கு யூ பை திஸ் சாஃப்ட்வேர் ஃபார் $1 மில்லியன் ஃபார் ஆல் ஆஃப் யூ யூசர். யூ ஆர் செக்யூர் ஃபார் 20 இயர்ஸ். 20 இயர்ஸ் நீ இது மாதிரி 1 மில்லியன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மால்வேர் எக்ஸ்டர்னல் த்ரெட் கிட்ட வந்து நீ ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் க்ரௌட் ஸ்ட்ரைக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்டா வார்ம்னா என்ன அப்படின்னா, இப்ப ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு காலனி, அங்க வந்து 10 வீடு இருக்கு. ஒருத்தவங்க வீட்டுல வந்து ஒரு வார்ம் வந்து கார்டன்ல இருக்க செடி பூ எல்லாத்தையும் சாப்பிட்டுடுது. ஓகே, அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க இங்க இருந்து மணல் வெளியாவே போயிட்டு பக்கத்து வீட்டு கார்டனையும் அட்டாக் பண்ணும். அதே மணல் வெளியா போயிட்டு எல்லா இடத்துலயும் அட்டாக் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த வார்ம்ங்கிற ப்ரோக்ராம் உங்களை அறியாமலேயே ஏதாவது வந்து லைக் ப்ரௌஸ் பண்ணும்போதோ இல்லை எதையோ கிளிக் பண்ணும்போதோ அந்த வார்ம் டவுன்லோட் ஆயிடும் உங்க மிஷினுக்குள்ள. உங்க மிஷினுக்குள்ள டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா மண்ணு வந்து நெட்ஒர்க்னு வச்சுக்கோங்க. நெட்ஒர்க்னா ஒரு கம்ப்யூட்டர்ல இன்னொரு கம்ப்யூட்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணுது. அந்த நெட்ஒர்க் மூலமா புந்து எல்லா இடத்துலயும் ரெப்ளிகேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வார்ம் பிஹேவியர் அதுவும் ரெப்ளிகேட்டா என்ன பண்ணும், வைரஸ் மாதிரி தான். சிபிஓ ஹாக் பண்ணிக்கும், உங்களை வேலை செய்ய விடாது, ஸ்லோ டவுன் பண்ணிடும் சிஸ்டம். ஸோ இவ்வளோ பண்றதுனால இந்த 3 கிட்ட இருந்தும் ஒரு லேப்டாப்பை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக க்ரௌட் ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆசம். ஸோ ஐ திங்க் இதுக்கு மேல வந்துட்டு ஒரு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஐ திங்க் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஐ நோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் வுட் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த வைரஸ்லாம் எதுக்கு, ஸோ அதனால வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக் மாதிரியான சாஃப்ட்வேர் வந்து இட்ஸ் வெரி எசென்ஷியல் டு இன்ஸ்டால் இன் அவர் சிஸ்டம். ஸோ அதனால வந்துட்டு க்ரௌட் ஸ்ட்ரைக்கை தூக்கிடலாம், அதனால வந்து இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்க முடியுமா, ஸோ அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஐ திங்க் இட் இஸ் அப்செட் டு திங்க் இன் தட் வே. ஏன்னா ஆன்டிவைரஸ் இல்லாம வந்து ப்ரொடெக்ஷன் இல்லாம வந்து பண்றதுன்றது சாத்தியமே இல்லை, அட்லீஸ்ட் இன் திஸ் ஏரா. ஸோ அதனால வந்துட்டு க்ரௌட் ஸ்ட்ரைக் ஆர் சம் சார்ட் ஆஃப் ஆன்டிவைரஸ் ஷுட் பி தேர். இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்துட்டு ஐ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி வைரஸஸ்ல இருந்து நிறைய வந்து புதுசா வந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ், சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸ் எல்லாமே வந்து தே வில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இன்னும் ஒரு புது வைரஸ் வந்தாலுமே அதை வந்து டேக்கிள் பண்றதுக்கு அவங்க டெய்லி பேசிஸ்ல வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். ஆனா எனக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட லேப்டாப்பை நான் ஒரு 60,000 கொடுத்து வாங்கியிருக்கேன். இல்லைன்னா வந்து ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு அத்தனை லேப்டாப்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ என்னோட அப்ரூவல் இல்லாம க்ரௌட் ஸ்ட்ரைக் எப்படி வந்து ஒரு அப்கிரேடேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும்? ஏன்னா இப்ப அதானே நடந்தது. நான் பாட்டுன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு நான் வந்து ஆட்டோ அப்கிரேட் பண்றானா, எனக்கு அந்த மெக்கானிசம் எக்ஸாக்டா தெரியல. பட் வித்தவுட் மை நோட்டீஸ் தே ஹவ் அப்கிரேடட் இட். அதனால வந்து ரீஸ்டார்ட் ஆகி நேத்து ஃபுல்லாவே நான் வேலை செய்யவே இல்லை. ஸோ இது 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 வந்து இது கரெக்டான வழிதானா? ஏன்னா இப்போ நான் வந்து ஓகே, எனக்கு ஒரு முன்னாடிலாம் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரீஸ்டார்ட் பண்ணணும். கேன் ஐ ரீஸ்டார்ட் இன் 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ஆர் ஈவன் நானே வந்து டைம் செட் பண்ணலாம். ஓகே, ஆஃப்டர் 12 AM வந்து செட் பண்ணிக்கோ. அந்த மாதிரி நான் எப்படி வேணா நான் செட் பண்ணிட்டு நான் போவேன். ஸோ அது வந்து என்னோட அந்த டேவோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து எப்பவுமே ஸ்டாப் பண்ணதில்லை. பட் திஸ் டைம் வித்தவுட் எனி நாலேஜ், என்னோட நாலேஜ் இல்லாம அது பண்ணி தூக்கிடுச்சு. ஸோ இது கரெக்ட் தானா? ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஓகே, ஸோ இது கரெக்ட் தானாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்னா என்ன, ஃப்ரெஷ் இன்ஸ்டலேஷன், அப்கிரேட்னா என்ன, அப்டேட்னா என்ன, அப்டேட் ஸ்லாஷ் பேட்ச், அப்டேட்டும் பேட்சும் ஒன்று, ரெண்டும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அஸ் த க்ரௌட் ஸ்ட்ரைக் சிஇஓ செட், ஒரு நியூஸ் ஆங்கர் போய் அவரை பிடிச்சி கேட்குறாங்க, இது என்ன ஏது சொல்லுங்க, இது என்ன பண்ணீங்க அப்படின்னு. பிகாஸ் அவங்க கேட்குற கேள்வி அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்ல முடியாது. இட் இஸ் ஸோ காம்ப்ளெக்ஸ். ஸோ அதனால ஐ வில் ட்ரை டு கிவ் இட் இன் சிம்பிள் டேர்ம்ஸ், தென் ஐ வில் பில்ட் இட். ஓகே, ஸோ இப்போ
இப்போ வந்து ஒரு பெரிய கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரவணா பவன் மாதிரி ஒரு ஹோட்டல் செயின் இருக்கு. ஸோ அவன் ஃபுட்டு தயாரிக்கிறான், செஃப் தயாரிக்கிறாரு, செஃப் டெய்லி வந்து 10 கிலோ லட்டு போடுறாரு, நல்லா சேல் ஆகுது. ஸோ இன்னும் நிறைய லட்டு போடணும், ஆனால் அந்த செஃப்பே போடணும்னா கஷ்டம். ஒரு ஆள் வச்சு எப்படி பண்ண முடியும்? அப்போ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக தே மைட் ஹவ் லைக் ஓப்பன் அப் டெண்டர் மாதிரி. யாராவது தேர்ட் பார்ட்டி இருக்கீங்களா, மிஷின்ஸ் வச்சிருக்கீங்களா, ஏதாவது வச்சிருக்கீங்களா, நம்ம சேர்ந்து கொலாபரேட் பண்ணி லட்டு போடலாமா அப்படின்னு. அப்ப தேர்ட் பார்ட்டி வராங்க, பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணுவாங்க வசந்த பவன்ல. உங்களோட ரெசிபியை நாங்க வேற யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம், என்ன போர்ஷன்ல பண்றீங்க, இட் இஸ் பி சீக்ரெட், அந்த மாதிரி அந்த எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டு அவங்களோட கொலாபரேட் பண்ணிக்குவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, லட்டு தயாரிக்கிற செஃப் போயிட்டு அவங்க மிஷின்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வேணுங்க, இந்த கடலை மாவு வேணும், இந்த சர்க்கரை வேணும், இந்த நெய் வேணும், இதை இப்படின்னா பண்ணணும்னு ஒரு ஒரு ப்ராசஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா தேர்ட் பார்ட்டி வந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணுவான், லட்டு தயாரிக்க ஆரம்பிச்சிடோன்னா இப்போ வாங்க அப்படின்னு செஃப் எல்லாத்தையும் பார்ப்பாரு. எல்லா ப்ராசஸும் 5 ஸ்டெப் இருக்குன்னா 5 ஸ்டெப்பையும் பார்ப்பாரு. அதோட அவுட்புட்டை பார்ப்பாரு, 5 நாளைக்கும் பார்ப்பாரு, ஒரே மாதிரி இருக்கா, கன்சிஸ்டண்டா இருக்கா எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு கரெக்டா இருக்குங்க, நம்ம செய்யற மாதிரியே லட்டு வருது, எல்லாம் சூப்பரா இருக்கு, 1/2 கிலோ பாக்ஸா பேக் பண்ணுங்க அப்படிங்கிறாரு 500 கிராம. ஸோ இப்போ இது வந்து ஃப்ரெஷ் செட்டப். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்றப்ப வசந்த பவன் சரவண பவன் செஃப்ல இருந்து எல்லாரும் வந்துட்டு டீட்டெயிலாக பார்த்துட்டு சர்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த லட்டை வந்து நாங்கள் சரவண பவன் பேரில் இது பண்ணுவோம், நீங்கள் காம்பினேஷன்லாம் நாங்களும் விற்றுக்குவோம், நீங்களும் விற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. இப்போ கொஞ்ச நாள் போகுது, அந்த தேர்ட் பார்ட்டி வெண்டார் வந்து சொல்லலாம், ஜி நீங்கள் இந்த இந்த பிராண்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ண சொன்னீங்க, இவங்க விலையை ஏற்றிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க விலையை ஏற்றினாங்க, நம்ம லட்டு விலையை ஏற்றினாலும் சேல்ஸில் அடிப்பணும். இன்னொரு பிராண்ட்லேருந்து சர்க்கரை வருது, அதை வந்து செக் பண்ணுங்க, இதை வந்து நான் அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன், இந்த சர்க்கரை யூஸ் பண்ணாமல் இந்த சர்க்கரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னோன்னே சேம் செஃப் தே வில் கோ த்ரூ த ப்ராசஸ் அகைன். ஃப்ரெஷ்ஷுக்கு எப்படி பண்ணாங்களோ அந்த அப்கிரேடை வந்து டீட்டெயில்டாக பார்ப்பாங்க, எவ்ரி அப்கிரேடை. ஃப்ரெஷ்ஷாக நீ ஒன்று புதுசாக பண்ணுற அப்படின்னா ஸோ அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு சர்டிஃபை பண்ணுவான், அதே மாதிரி லட்டு தயாரித்து 2 பேரும் விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ என்ன சொல்கிறான் அந்த தேர்ட் பார்ட்டிக்காரன், ஜி எங்கள் மிஷினில் வந்து ஒரு சின்ன ஃபால்ட்டு, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக வருது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மிஷினில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன், உங்கள் ரெசிபி அப்படியே தான் இருக்கும் அப்படின்றான். ஓகே. ஸோ அப்ப என்ன ஆகுது, வசந்த பவன் வந்து இதுக்கெல்லாமா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓகே கேரி ஆன் அப்படின்ருவாங்க. ஸோ இப்போ அவங்க அந்த மிஷின்ல சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸஸ் வந்து 500 கிராமுக்கு பதிலா 450 கிராம்னு பேக் ஆகுது வெயிட். மிஷின் தப்பா வெயிட் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடுது. அவங்க ஏதோ அவங்க கேலிபிரேட் பண்ண வெயிட் வந்து தப்பா கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, 450 கிராம் அப்படின்னு. ஸோ அப்ப அந்த 450 கிராம் வந்து வெளில போயிடுச்சு. ஓகே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 450 கிராம் வெளில போனது வசந்த பவன்ல இருக்கிறவன் வாங்கி விற்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, வேற கடைக்காரன் இருக்கான், அவனா வாங்கி விற்கிறான்னா அவன் என்ன பண்ணுவான், ரெகுலரா வெட்டா வாங்குறோம், இது 1/2 கிலோ தான் இருக்கும், அவன் ஒரு ஒரு வாட்டியும் வசந்த பவன்கிட்ட வாங்குறத போயிட்டு வெயிட் போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. டைம் ப்ராசஸ் லைட். அதே மாதிரி வசந்த பவன்கிட்ட வரதும் சரவண பவன்கிட்ட வரதும் அது வெயிட் போட்டு அதை பார்க்கணுங்கிறது ஒரு பாசிபிளான விஷயம் கிடையாது. ஏன்னா அப்ப என்ன ஆகும், அவங்களே வந்து ப்ராசஸை ஸ்பீட் அப் பண்ணணும்னு தான் உங்கள்கிட்ட போறாங்க. இப்ப அவங்க எல்லாத்தையும் இதை வெரிஃபை பண்ணி பண்ணணும்னா ஸ்லோ டவுன் ஆயிடும். அந்த ப்ரொடக்டிவிட்டி ஃபியூச்சரிஸ்டிக் அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும். அதனால தே வில் அக்செப்ட் இட். ஸோ அப்போ அந்த பொட்டி கடைக்காரன் வாங்கி வச்சு விற்கிறவன் எல்லாம் பண்ணிடுவான். ஓகே. ஆனால் வீட்டில் வந்து சாப்பிட்றவங்க பார்த்துட்டு எப்போதும் 10 லட்டு இருக்குமே, இன்னைக்கு என்ன 8 லட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பார்க்குறாங்க, 450 கிராம். அந்த மாதிரி அவங்க நோட் பண்ணிட்டு அப்போ கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லட்டு வாங்கின எல்லாரும் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் பேக் ட்ராக் பண்ணி பார்த்தா கடைசியில் மிஷினில் ஃபால்ட் இருக்கும். மிஷின் வந்து தேர்ட் பார்ட்டி. ஓகே. அப்போ அவன் தான் ஃபிக்ஸ் பண்ணும், அவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவான். ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வசந்த பவன் கிட்ட ஒரு குவாலிட்டி செக் வச்சு எவரி டைம் அவன் பிளட் செஞ்சு இவங்கிட்ட வரப்ப கரெக்டாக அது 500 இருக்கான்னு ஒரு ஒரு வாட்டியும் டெய்லியுமே அவன் ஒரு டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பட்டி கடைக்காரன் இருக்கான். பட்டி கடைக்காரனும் என்கிட்ட வர்றது கரெக்டாக இருக்குன்னு எல்லா டைமும் செக் பண்ணி அனுப்பிச்சான் அப்படின்னா ஸோ 3 பேர் இருக்கான்ல, அந்த மேனுஃபேக்சர் பண்றவங்க, வசந்த பவன் வாங்கி கொடுக்குறான், பொட்டி கடைக்காரன், இவங்க 3 பேருமே செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த 50 கிராம் வந்து கடைசி நம்ம நார்மல் மக்கள் யூஸ் பண்றப்ப அஃபெக்ட் ஆகுற அளவுக்கு போயிருக்காது. அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு அவன் வந்து போயிருக்காது. கரெக்டா? ஸோ இங்க இப்படிதான் நடந்திருக்கு. அப்ப
கடைசியில என்ன ஆகுது, அந்த சரவண பவன் பேர் தான் போகுது. ஏன்னா எல்லா இடத்துலயும் சரவண பவன் லட்டு எல்லா இடத்துலயும் அங்க இருக்கும். ஓகே, சின்னதா கீழே மட்டும் பேக்கேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பைன்னு அந்த தேர்ட் பார்ட்டி வெண்டார் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, இங்க அதனால ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா எல்லா இடமும் மைக்ரோசாஃப்ட் எரர். பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் தயாரிச்சவன் வந்து கிரவுட் ஸ்ட்ரைக். ஸோ இப்ப சிம்பிளா சொல்லணும்னா, அந்த மெஷின்ல வந்து அவுட்புட் வரும்போது அவனே செக் பண்ணியிருக்கலாம் 1/2 கிலோ இருக்கா அப்படின்ட்டு. அவன் செக் பண்ண மாட்டான், சரவண பவன்லையும் செக் பண்ண மாட்டான், பொடிக்கடைக்காரனும் செக் பண்ண மாட்டான். இப்போ இந்த இடத்துல சரவண பவன் மைக்ரோசாஃப்ட், அந்த தேர்ட் பார்ட்டி மிஷின் வந்து கிரவுட் ஸ்ட்ரைக்கு, பொட்டிக்கடை வந்து டிசிஎஸ், இல்லை இன்ஃபோசிஸ், ஏர்லைன்ஸ், வெல்த் கேர், யாரோ எதுனா யூஸ் பண்ணாங்களோ அவங்க. ஓகே, அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு டீம் இருக்குமா இல்லையா இந்த சாஃப்ட்வேரை வாங்கி அனுப்புறதுக்கு? அந்த டீம்ல யாராவது இந்த 3 இடத்துல இருக்கிற யாராவது ஒருத்தங்க இதை டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க இதை கேப்சர் பண்ணியிருப்பாங்க, இது வந்து நடந்திருக்காது. ஸோ அதனால தான் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ, வைஸ் பிரசிடென்ட், கிரவுட் ஸ்ட்ரைக் எல்லாரும் சொல்றாங்கன்னா, வி லேர்ன் ஃப்ரம் திஸ் டூம்ஸ்டே, கிரவுட் ஸ்ட்ரைக் டூம்ஸ்டே அப்படிங்கிறாங்க. வி லேர்ன் ஃப்ரம் திஸ், இதை இனிமேட்டு நடக்காம வி வில் இம்ப்ரூவ் அவர் ப்ராசஸ், இம்ப்ரூவ் அவர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட்டும் நடக்கும். அப்போ கிரவுட் ஸ்ட்ரைக் மைக்ரோசாஃப்ட் கிட்ட வந்து பார்ட்னர்ஷிப் போடுறோம், இது மாதிரி உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து நாங்கள் வைரஸ் வராமல் பார்த்துக்கிறோம், மால்வேர் வராமல் பார்த்துக்கிறோம், ரேன்சம்வேர் வராமல் பார்த்துக்கிறோம், வார்ம் வராமல் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ பார்ட்னர்ஷிப் பண்ணோன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இங்கே பாரு இந்த கர்னல் இதில் தான் இந்த வார்ம் இதெல்லாம் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஜினியர்ஸ் வந்து இவங்களோட கொலாபரேட் பண்ணி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் பண்ணி முடிச்சிடோன்னே அந்த சாஃப்ட்வேரை மைக்ரோசாஃப்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து செம்மையாக ட்ரில் டவுன் பண்ணுவோம், அதை சர்டிஃபை பண்ணி அது வந்து பிக்யூ ப்ராசஸ்ன்னு, ப்ராடக்ட் குவாலிட்டி செக் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை ஃபுல்லாக சர்டிஃபை பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து அவன் சாஃப்ட்வேரோட எக்ஸிக்யூட்டபிள் இருக்குல்ல, நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்கல்ல, இல்லை அந்த ஏஜென்ட் உங்கள் சிஸ்டம்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்குல்ல, ஃபால்கன் ஏஜென்ட்னு, சிஎஸ்எஸ் ஏஜென்ட்டோ இது ஒரு ஏஜென்ட் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த ஏஜென்ட்டை வந்து மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபை பண்ணுவான். அதில் மைக்ரோசாஃப்ட் சிக்னேச்சர் இருக்கும். அந்த சிக்னேச்சர் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபை பண்ணனால தான் இந்த அதர் ஐடி வெண்டர்ஸ், ஏர்லைன்ஸ் எல்லாரும் அந்த சாஃப்ட்வேர் எடுத்து உங்க சிஸ்டம்ல போடும்போது மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் வந்து அந்த சாஃப்ட்வேரை மைக்ரோசாஃப்ட் சிக்னேச்சர் இருக்கான்னு பார்க்கும். சிக்னேச்சர் இருந்ததுன்னா அதை அலோவ் பண்ணிடும் கர்னல்குள்ள பண்ண. ஸோ இதை ஃப்ரெஷ் இன்ஸ்டலேஷன் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப டீட்டெயில்டா பார்த்துருவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி மேஜர் அப்கிரேட் வரும். நான் எப்படி அவன் சக்கரையை மாத்தினானோ அது மாதிரி ஃபியூச்சர்ஸ் இவங்க ஏதாவது இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா மேஜர் அப்கிரேட் வரும். அதை அவன் ஃபுல்லா செக் பண்ணி அனுப்புவான். இப்ப சில சமயம் அப்டேட் ஆர் பேட்ச் விடுவான். அப்டேட் என்ன அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்ல இல்லை ஒரு லைப்ரரி இன்கிரீடியன்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அந்த லைப்ரரியில ஒரு பிரச்சனை அப்படிங்கறதுனால அந்த பிரச்சனையை வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் விடுவான், செக்யூரிட்டி அப்டேட். அந்த அப்டேட் மாதிரி ஒரு அப்டேட் தான் இவங்க விட்டுருக்காங்க. இட்ஸ் கால்ட் கண்டென்ட் அப்டேட் அப்படிங்கிறாங்க. ஐ ஹேவன்ட் டிக் டீப்பர் ஆன் வாட் இஸ் த கண்டென்ட், பட் அந்த ஒரு அப்டேட் விட்டப்ப நீங்க லாக் ஆஃப் பண்ணிட்டோ லாக் பண்ணிட்டோ ரீஸ்டார்ட் பண்ணீங்களோ யூ காட் ஸ்டக் இன் டு தட் எரர். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு நம்ம ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்னா என்னன்னு அப்புறம் பார்ப்போம். பட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் அன்னியன் மாதிரி தான். யாராவது ஒருத்தர் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா எல்லாமே சரியா இருக்கும்ல. அதே மாதிரி இவ்வளோ பேர் பண்ணதுல ஏதாவது ஒரு இடத்துல இது மாட்டியிருந்தாலுமே இவ்வளோ பெரிய அவுட்டேஜ் நடந்திருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி ஹூவர் இன்வால்வ் இன் ஆல் தி சர்டிஃபிகேஷன் இந்த இஷ்யூனை ரிசால்வ் பண்ணோன்னா தே வுட் பி ட்ரில் டவுன். அப்புறம் அது அந்த மாதிரி அடுத்து போகாத மாதிரி ப்ராசஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, இட் வில் பி a பிக் கேஸ் ஸ்டடி. ஆப்வியஸ்லி எல்லாரும் இனிமேட்டு படிக்க கூட செய்வாங்க நெக்ஸ்ட் இயர்ல இருந்து. ஸோ தட்ஸ் த ஷார்ட் சம்மரி ஆன் வாட் ஹேப்பன்ட். வண்டர்ஃபுல். ஸோ எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, இப்போ நானுமே கோடிங் தான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஓகே, நான் எதுக்காக இந்த கோடிங் எழுதினேன், அதுக்கப்புறமேட்டு நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்படும். அதாவது நான் வந்து நான் எழுதின கோடை வந்து மற்றவங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் அப்போ கொடுத்த ரெக்யர்மெண்ட்டை வந்து நான் மீட் பண்ணிட்டேன்னா, எல்லாமே கரெக்டாக தான் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன்னா ரிவ்யூ மெக்கானிசம் போகும். ஃபைனலாக என்ன கேட்பாங்கன்னா, சப்போஸ் இன்கேஸ் உன்னோட கோடு வந்து மக்கர் பண்ணிடுச்சு அப்படின்னா வாட் இஸ் தி ஃபால் பேக் மெக்கானிசம் அப்படின்வாங்க. எப்படி வந்து இது கரெக்ட் பண்ண போற அப்படின்ட்டு ஒரு ஒரு அது ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, சப்போஸ் இன்கேஸ் இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ், நான் இதெல்லாம் வந்து பேக் ட்ராக் பண்ணி முன்னாடி எப்படி இருந்ததோ அதை கொண்டு வந்துடுவேன். அதுக்கு இவ்வளோ டைம் ஆகும், ஒரு 1/2 hour ஆகும், ஒரு 1 hour ஆகும்
அப்போ வந்து 1 ஹவருக்கு மட்டும்தான் வந்து அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தரா வந்து இது வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக் கண்டிப்பா ஒரு ஃபால் பேக் மெக்கானிசம் இருந்திருக்கணும். அதுவுமே பார்த்தா அப்படின்னா வந்துட்டு குளோபலா வந்து மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து அடிபட்டிருக்காங்கன்னும் போது இது வந்து அவுட்டேஜ்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்த லெவல்ல எதனா வந்து இருந்ததுன்னா அந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா திஸ் இஸ் தி பிக்கஸ்ட் ஐடி அவுட்டேஜ் அப்படின்னு தான் நம்ம காயினே பண்ணோம் இந்த செஷனோட பேரை. ஸோ அப்படின்னும் போது ஏன் அரை நாளுக்கு மேல வந்து இது எடுத்துக்கிட்டாங்க? ஏன் வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் போக முடியாதா? ஸோ இது அப்டேட் தானே. ஸோ வெர்ஷன் 2.0னா இப்போ வெர்ஷன் 1.0க்கு பட்டுன்னு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணிருக்கலாம்ல. ஸோ இது அந்த மாதிரி பண்ண முடியாதா? ஸோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் கேள்வி. சுரேஷ் யூ ஆர் மியூட் அண்ட் ஆல்சோ வீடியோ சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு. வீடியோ வந்து அருள் சார் ரெக்வஸ்ட் பண்ணாரு, அதனால நான் பண்ணேன். ஸோ ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகே, என்ன கொஸ்டின்? ரோல் பேக் பண்ணா ஏன் இவ்வளவு டைம் எடுத்தது? ஓகே ஓகே, ரோல் பேக் வந்து பண்றதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்வேர்னா எப்படி, ஏன்னா நீ சொல்ற அந்த ப்ரீவியஸ் வெர்ஷன் போறது இது எல்லாமே வந்து சர்வர் சைடோ அந்த சைட்ல எல்லாம் பண்ணிடலாம். பட் திஸ் இஸ் எண்ட் பாயிண்ட் வாங்க இதெல்லாம் டெஸ்க்டாப். ஓகேவா, எண்ட் டெஸ்க்டாப். ஓகே, ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் சர்வர் சைடு ரோல் பேக் அந்த மெக்கானிசமும் இதுவும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரீசன் என்னன்னா, ஒரு சர்வர் இருக்கு, அந்த சர்வர்ல ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னா தட் சர்வர் இஸ் டெடிகேட்டட் ஒன்லி ஃபார் தட் அப்ளிகேஷன். ஓகேவா, எஸ்ஏபி ரன் ஆகுதுன்னா தட் இஸ் ஒன்லி ஃபார் எஸ்ஏபி. ஒரு டேட்டா பேஸ் ரன் ஆகுதுன்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் டேட்டா பேஸ். அதான் அந்த சர்வர். ஏன்னா இட்ஸ் கோன் ரெஸ்பாண்ட் டு யுவர் ரெக்வஸ்ட். ஸோ அப்போ அந்த இடத்துல நீ வந்து ஒரு கோடை ரிலீஸ் பண்ற, அந்த கோடு வந்து வெர்ஷன் 2.0 அப்படின்னா அந்த கோடு போனோம்னா சர்வர் படுத்துக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், சர்வரை ஷட் டவுன் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் என்ன நடந்ததோ ஸ்டாப் பண்ணிட்டு யூ வில் ரிவர்ட் பேக் டு த ப்ரீவியஸ் ரிலீஸ்ட் கோட். அப்புறம் அதை அப் பண்ணிட்டு நீங்க பக் தேடுவீங்க. ஓகே, வேறஸ் டெஸ்க்டாப்ல வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ரீசன் என்னன்னா, ஒரு டெஸ்க்டாப்ல தேர் கேன் பி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ரன்னிங். ஓகே, டீம்ஸ் ஒர்க் ஆகும், பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம், அந்த பேக்ரவுண்ட்ல க்ரௌட் ஸ்ட்ரைக்கோட ஃபால்கன் ஏஜென்ட் ரன் ஆகும், இன்னும் விண்டோஸோட டிஃபெண்டர் ரன் ஆகும், ஃபயர்வால் சர்வீஸ் ரன் ஆகும், அந்த சிஸ்டம் ரன் ஆகுறதுக்காகவே ஒரு 69-70 சர்வீசஸ் ரன் ஆகும், இவ்வளோ சர்வீசஸ் ரன் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி உலகத்துல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஓகே, அதுல மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் வுட் பி க்ளோஸ் டு 1 மில்லியன் ஆல்சோ. ஸோ அப்ப அப்படிங்கிறப்ப இவன் வந்து ஒரு சின்ன அப்டேட் விடுறான் அப்படின்னா, இஃப் ஹீ நீட்ஸ் டு டெஸ்ட் இட் அட் த எண்ட் பாயிண்ட் லெவல், இட் இஸ் சோ டிஃபிகல்ட். என்ன மாதிரி டிஃபிகல்ட் அப்படின்னா, இப்போ உங்க போனே ஓபன் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு அப்ளிகேஷன் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆப் இன்ஸ்டால் பண்ணிருப்போம்ல. ஆனா வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்போம். இப்போ நான் என் ஆப் உள்ள வருது அப்படின்னா இந்த ஆப்போட சேர்ந்து ஒர்க் ஆகணுமா அப்படின்னு விண்டோஸ்ல பார்ப்போம். அதுவும் கிரவுட் ஸ்ட்ரைக் மாதிரி இருக்கிற கர்னல் லெவல் ப்ரோக்ராம், ஏன்னா அந்த கர்னல் எல்லா அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணும். அப்ப இவங்களோட கோடு வந்து அந்த உங்க சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிருக்க ஏதாவது அப்ளிகேஷன்ல கான்ஃபிளிக்ட் ஆனாலுமே இட் வில் ரிசல்ட் இன் ப்ளூ ஸ்கிரீன். ஓகே, ஸோ அஸ் அ மினிமம் திங் CrowdStrike வந்து they might have tested, okay, with their own environment. அந்த என்விரான்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த என்விரான்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணிட்டு they might have certified. அந்த சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டெஸ்க்டாப்ல ரோல் பேக்குங்கிறது ஹவு டிஃபிகல்ட்னு சொல்றேன். ஸ்பெஷலி இன் திஸ் கேஸ் உங்களால லாகினே பண்ண முடியல. வாட் இஸ் த மிட்டிகேஷன் தே கிவன் யூ? நீங்க உங்க சிஸ்டம் வந்து சேஃப் மோட்ல ரன் பண்ணும். ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சேஃப் மோட்ல ரன் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மட்டும் ரன் ஆகுறதுக்கு என்ன மாடியூல் தேவையோ அது மட்டும் தான் ரன் ஆகும். வேற நீங்க நார்மல் மோட்ல ரன் ஆகும்போது இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் என்ன ஆகும் அப்படின்னா, இட் மைட் ஹவ் இன்ஸ்டால்ட் அஸ் அ சர்வீஸ். நம்ம நார்மல் எண்ட் யூசர் ஸ்டாப் பண்ணக்கூடாது, அதனால அதை ஆன் லோட்ல ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி சூப்பர் அட்மின் ப்ரிவிலேஜ் இருந்தால் தான் அதை வந்து ஸ்டாப்பே பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரிவிலேஜ் வந்து எண்ட் யூசர் யாருக்குமே தர மாட்டாங்க. ஈவன் சம் எண்ட் யூசர்ஸ் தே மைட் நாட் ஈவன் ஹேவ்
privilege to log in as safe mode. ஸோ இப்போ சேஃப் மோட்ல விண்டோஸ் மட்டும் ரன் ஆகுற தேவையானப்ப நீங்க லாகின் பண்ணோம்னா அவங்க ஒரு பாத்து சொல்றாங்க. அந்த பாத்துல போயிட்டு CR91.sys ஃபைல நீங்க டெலீட் பண்ணிடுங்க, இல்ல அதோட ஓல்டு வெர்ஷன் ஒரு டைம் ஸ்டாம்ப் சொல்றாங்க, அந்த ஃபைல் எடுத்து அங்க ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, உங்களுக்கு இந்த இஷ்யூ வராதுங்கிறாங்க. ஸோ இப்படிதான் மிட்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஐடி இன்ஜினியர்ஸ் எல்லாரும் இப்படிதான் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப உங்க சிஸ்டமே அப்பாகும் போது ஹவு வில் வி டூ அ ரோல் பேக்? ரோல் பேக்கு ஏதாவது அப்பாய் உள்ள போகும்போது some external agent can push and do rollback. ஓகே, இதை தேவையில்லை, இதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது, ஏன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன் போகணும்னு கூட அவசியம் இல்லை, ஏன்னா இட்ஸ் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். ஆல் த ஐடி நீட்ஸ் டு டூ இஸ் அன்இன்ஸ்டால் தட் CrowdStrike agent. ஓகே, அவங்களால அன்இன்ஸ்டால் பண்ண கூட இதை அலோவ் பண்ணல. ஓகே, ஸோ தட் இஸ் த சீரியஸ்னஸ் ஆஃப் இஷ்யூ. அப்ப இந்த இடத்துல ஏன்னா இதே மாதிரி எண்ட் பாயிண்ட் சாஃப்ட்வேர் தான் நானுமே எங்க கம்பெனில வந்து ப்ராடக்ட் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப வாட் வி ரெக்கமெண்ட், ரைட், இப்போ ஒரு புது சாஃப்ட்வேர் அப்கிரேட் ஆர் பேட்ச் வி கிவ், நம்பர் 1 வி ரெக்கமெண்ட் இஸ் உங்ககிட்ட ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட் இருக்கணும், விச் ஷுட் பி வெரி ரியல் லைக் ப்ரொடக்ஷன். அது மாதிரி ஒரு 5 டெஸ்க்டாப் இருக்கணும். அந்த 5 டெஸ்க்டாப்ல இதை அப்கிரேட் பண்ணிட்டு எண்ட் யூசர் எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த 5 சிஸ்டம்லயும் ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க எதுவும் ஃபேஸ் பண்ணல, எண்ட் யூசர் பண்ண எல்லா ப்ராசஸும் சக்சஸ் அப்படின்னா மூவ் திஸ் டு ப்ரொடக்ஷன் மூவ். அப்புறமேட்டு தான் இதை வந்து அவங்க டெஸ்க்டாப்க்கு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்பயுமே அவன் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வச்சிருந்தான், அந்த கான்ஃபிளிக்ட்ல வந்து ஏதாவது ஒர்க் ஆகாம போயிடும். ஓகே, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா டீம்ஸ் ஒரு அப்டேட் விட்டாங்க, அந்த அப்டேட் வந்து கான்ஃபிளிக்டட். அப்ப அந்த கான்ஃபிளிக்ட் எண்ட்லன்னு பார்த்து நாங்க ரிசால்வ் பண்ணிட்டு திருப்பி நாங்க பேட்ச் ரிசால்வ் சென்ட் பண்ணோம். அது வரையும் தட் கம்பெனி கிட்ட வி டோல்ட் டோன்ட் அப்கிரேட் யுவர் டீம்ஸ். ஓகே, ஸோ how these work. ஸோ அப்போ டெஸ்க்டாப்புங்கும் போது இட்ஸ் நாட் ஒன் அப்ளிகேஷன், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் அப்ளிகேஷன். அதில் ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ட் வந்தால் ப்ளூ ஸ்க்ரீன் வந்துடும். அதுவும் ஸ்பெஷலி சைபர் செக்யூரிட்டி அப்ளிகேஷன் வந்து டீப் டவுன் கர்னல் லெவல்ல எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த கர்னல் லெவல்ல இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது இது ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சு, கான்ஃபிளிக்ட் பண்ணி அவனுக்கு சண்டை போட ஆரம்பிச்சானா ப்ளூ ஸ்க்ரீன்ல போய் முடிஞ்சிடும் கான்ஃபிளிக்ட்ல. ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஆஸ் ஈஸி அஸ் ரோல் பேக். ஒன்லி பை ப்ராசஸ் தான் இதை வந்து வரவிடாம தடுக்க முடியுமே தவிர ரோல் பேக் மெக்கானிசம்னா இப்போ அவன் சொன்னதுமே ரோல் பேக் தான், அவன் கொடுத்த மிட்டிகேஷன் இஸ் ரோல் பேக், பட் இட் கான் பி ஆட்டோமேட்டட் சோ ஈஸிலி. வண்டர்ஃபுல். இப்போ எனக்கு என்னன்னா, நீ சொல்லிட்ட இது வந்து CrowdStrikeோட இஷ்யூ தான் அப்படின்ட்டு, பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே எனக்கு கோவம் வந்து மைக்ரோசாஃப்ட் மேல தான். ஸோ ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து மைக்ரோசாஃப்ட் வந்து யூஸ் பண்றோம், அது வந்து பைரேட்டட் வெர்ஷனா இருக்கட்டும் இல்ல லைசன்ஸ் வெர்ஷனா இருக்கட்டும், ஸோ ஐ யூஸ் டு இட். ஸோ ஏன்னா அவங்களோட சக்சஸுமே வந்து இதுதான் இதுதான் வந்து மந்த்ரா. அவங்க வந்து யூஸ் பண்ண வச்சு ஒரு என்டோமெண்ட் எஃபெக்டை கிரியேட் பண்ணி அண்ட் பீப்புள் ஆர் இன்னும் சஸ்டைனிங் வித் தி ஒரு விண்டோஸ் என்விரான்மெண்ட் தான் பெஸ்ட், அதுதான் எனக்கு ஈஸியா இருக்கு. அடுத்த என்விரான்மெண்ட் ஓஎஸை வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கூட எனக்கு பண்ண வைக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராம வச்சுக்கிறது தான் வந்து அவங்களோட சக்சஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓவர் தி 70% ஆஃப் தி வேர்ல்டு வந்து ஸ்டில் யூசிங் தி மைக்ரோசாஃப்ட். அப்படின்னும் போது என்னதான் CrowdStrikeல இஷ்யூ வந்துச்சு, அவுட்டேஜ் ஆச்சுனாலுமே ஆஃப் அ டே வந்து மைக்ரோசாஃப்டோட ஓஎஸ்ல யூஸ் பண்ண யூசர்ஸ் வந்து தே லாஸ்ட் தி ப்ரொடக்டிவிட்டியில. ஸோ அப்போ எனக்கு என்ன அப்படின்னா, ஏன் வந்து இவங்க வந்து உள்ள புகுந்து ஓகே CrowdStrike நீங்க வந்து பக் எல்லாம் கிளியர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க, உங்க ஓன் பேஸ்ல நீங்க பண்ணுங்க, நான் வந்து உன்னை வந்து தூக்கிடுறேன், அன்மூவ் பண்ணி அது வரைக்கும் உன்னோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் தூக்கி போட்டுடுறேன், ஸோ தட் அட்லீஸ்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் பண்ண முடியாதா? ஜஸ்ட் ஃபேண்டசியா நான் கேட்கறேன். ஸோ ஐ நோ தட் இது லீகாலிட்டிஸ் இருக்கு, ஸோ அதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நினைச்சு பாரு, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நிறைய பிளேயர்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு ஓஎஸ்ல போட்டு ஒரு சிஸ்டத்தை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் பிளேயர், ஒரே ஒரு வெண்டார் பண்ண ஒரு சின்ன இஷ்யூனால என்டையர் யூசர்ஸ் இன் வேர்ல்டே வந்து பிரச்சனையில மாட்டிருக்கு அப்படின்னா மைக்ரோசாஃப்டால எதுவுமே பண்ண முடியாதா? ஸ்டில் அவங்க இன்னுமே CrowdStrike ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்களா, இல்ல அவங்களோட கண்ட்ரோல் என்ன இந்த விஷயத்துல? இல்ல, இட் இஸ் ஆல் அக்ரிமெண்ட், ரைட்? நான் முன்னாடி சொன்ன அந்த லட்டு கதை தான். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் விடுவான். அதையும் தாண்டி இந்த ஒரு சின்ன அப்டேட் வரும்போது they cannot test everything. ஓகே, அதே சமயம் மைக்ரோசாஃப்டோட கோல் வந்து எல்லாருக்கும்
வந்து ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் தரும்போதுதான். ஸோ இவன் உக்காந்துட்டு சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் பண்ணும் அப்படின்னா அதை வந்து இவனோட டீமோட இன்னொரு டீம் பெட்டரா பண்ணும்போது அவனோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்குவான். இவன் பார்ட்னர்ஷிப் வைக்கல அப்படின்னா அவன் பாத்தீங்கன்னா அவன் லினக்ஸ்க்கும் கொடுக்குறான் க்ரௌட் ஸ்ட்ரைக்கு, ஆப்பிளுக்கும் தரான், எல்லா இடத்துக்கும் தரான். அப்ப இவன் அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் இவன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சு எல்லாரும் அங்க போயிடுவாங்க. எல்லாரும் அவங்களோட கம்பெனி வந்து நெக்ஸ்ட் டைம் லேப்டாப் ஆர்டர் பண்ணும்போது அவங்களோட லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ இல்ல ஆப்பிள் சிஸ்டமோ மாறிடுவாங்க. ஸோ தே வில் லூஸ் த மார்க்கெட் ஷேர். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப இவன் போயிட்டு டே நான் உன்னை தொட்டினா விட முடியாது, நான் இனிமேட்டு ஒன்று வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு. அட் த சேம் டைம் இந்த ப்ளூ ஸ்கிரீனுங்கிறது இட்ஸ் அன் எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங். இந்த இடத்துல வந்து எக்ஸப்ஷன் சரியா ஹேண்டில் பண்ணாம விட்டனால தான் இந்த எரர் அடிச்சிருக்கு. ஓகே, அப்ப எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணலன்னா என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும், அப்ளிகேஷன் கிராஷ் ஆயிடும். இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் சிஸ்டமே கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் திருப்பி மவுண்ட் ஆகி வருது அப்படின்னாலுமே எதனால கிராஷ் ஆச்சு, இவனால தான் கிராஷ் ஆச்சா, என்ன கண்டிஷன்ல ஆச்சு, இவன் தான் அப்படின்னு உனக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லாம நீ தூக்குன அப்படின்னா அவனுக்கும் உள்ள லீகாலிட்டியில வந்து பிரச்சனை வரும். ஸோ ஸோ இட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் த திங். த ஒன்லி வே யூ கேன் சால்வ் திஸ் இஷ்யூஸ் அஸ் ஐ செட் earlier ப்ராசஸ். எல்லாத்துக்கும் ப்ராசஸ் வச்சுக்கணும், எல்லாரும் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இப்படி ஒரு ஈஸியா ரெப்ளிகேட் பண்ற இஷ்யூவை யாராவது ஒருத்தர் ஒழுங்கா டெஸ்ட் பண்ணியிருந்தாலே கண்டுபிடிச்சிருக்கலாம். அன்லெஸ் லைக் அதுதான் அது எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ க்ரௌட் ஸ்ட்ரைக்கு அவன் ஒரு எஸ்எல்ஏ வச்சிருப்பான், லைக் 24 hours ஆர் 48 hours. ஓகே, அதுக்குள்ள அவன் ரிசால்வ் பண்ணலன்னா மைக்ரோசாஃப்டே வந்து அதே 24-48 hours எஸ்எல்ஏல they would also work parallelly how to kick out this guy on load. ஓகே, ஸோ அப்ப இவன் கொடுக்கலன்னா மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பான். ஓகே, ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணா அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் உங்களுக்கு half a dayல கொடுத்தனால மைக்ரோசாஃப்ட் லெஃப்ட் இட். அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கல. ஓகே ஓகே புரியுது. ஆப்வியஸ்லி ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இவன் half an hourல சால்வ் பண்ணனால மைக்ரோசாஃப்ட் வந்து இது எதுவும் பண்ணல. இல்லைன்னா யூ வுட் ஹவ் சீன் இட், மைக்ரோசாஃப்டே வந்துட்டு தே வுட் ஹவ் கிவன் யூ அ டிஃபரெண்ட் பூட் ப்ரோக்ராம் லாகின்க்கு. ஓகே, எல்லாரையும் புஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்ப என்ன ஆகும்னா அந்த கர்னல் வந்து இட் மே இன்வாலிடேட் த க்ரௌட் ஸ்ட்ரைக் சிக்னேச்சர், ஸோ லோட் பண்ணாம போயிடும். இல்ல அந்த டிஎல்எல்ல வந்து அவன் பிளாக் லிஸ்ட் பண்ணுவான் லோட் பண்ணாத அப்படின்ட்டு. ஸோ இந்த இஷ்யூ ஈஸியா சால்வ் பண்ணிருப்பாங்க மைக்ரோசாஃப்ட். got it. அந்த எஸ்எல்ஏவை அவங்க ரெண்டு பேரும் ஹானர் பண்ணுவாங்க. This is my final question. So imagine that நீ தான் அந்த you are a decision maker in the CrowdStrike now. ஸோ இப்போ இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ உன்னை வந்து கூப்பிடுறாங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. ஸோ இப்போ நீ போயிட்டு என்னென்ன மாதிரி நீ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு how do you improvise the process now? இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாது அப்படின்னா ஆஸ் அ சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டா நீ என்ன மாதிரி வந்து ஐ நோ தட் ரூட் காஸ் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, பட் ஸ்டில் ஃபிகரேட்டிவ்லி லெட் ஸ்பீக், என்னென்ன மாதிரி ப்ராசஸை நீ வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி ஃபியூச்சர்ல இது நடக்காம பார்த்துருப்ப? இல்ல ஆப்வியஸ்லி வந்து அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் சைக்கிள் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்டேட் எப்படி நடந்ததுன்னு வந்து தேர் ஆர் 2 ways பாசிபிள். ஓகே, ஒன் வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக் வந்து ரன்னிங் எ சென்ட்ரல் கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த எல்லா ஏஜென்ட் இருக்குல்ல, இந்த ஃபால்கான் சென்சார் ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் எல்லாமே அந்த சென்ட்ரல் சர்வரோட கம்யூனிகேட் பண்ணின்னு இருக்கும். அது என்னென்ன லாக்ஸ் பார்க்குது, என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்குது, எப்படின்னா பிஹேவியர் நடக்குதுன்னு அந்த ஏஜென்ட் வந்து அங்கே அனுப்பிச்சுனே இருக்கும். ஸோ அப்போ அந்த சென்ட்ரல் சர்வர் வந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் ஃபால்கன் சென்சாருக்கும் சில ஸ்மால் மாடல்ஸ்லாம் இருக்கும். இட்ஸ் ஏஐ ப்ராடக்ட், கம்ப்ளீட் லைக் 50-70% ஏஐ தான் டிடெக்ட் பண்ணுது. ஒரு பிஹேவியர் வந்து மால்வேர் மாதிரி இருக்குன்னா அதை பிளாக் பண்ணிடும், ஒரு பிஹேவியர் வார்ம் மாதிரி இருக்குன்னா அது பிளாக் பண்ணிடும், ஒரு பிஹேவியர் வைரஸ் மாதிரி இருக்குன்னா அது பிளாக் பண்ணிடும். ஸோ அதுதான் ஃபால்கன் சென்சார் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த பிஹேவியர் பிளாக் பண்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த கோட். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா there are 2 ways you can provide an update to your system. ஃபர்ஸ்ட் வே வந்துட்டு அந்த சென்ட்ரல் கிளவுட் டு திஸ் ஃபால்கன் சென்சர் கூட அப்டேட் புஷ் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. அனதர் வே வந்து சில ஐடி சிஸ்டம்ஸ்னா வெரி ஸ்ட்ரிக்ட், அவங்க வந்து இவங்க சென்ட்ரலா வந்து இவங்க டெஸ்ட் பண்ணாம அப்டேட் பண்ண விட மாட்டாங்க. இந்த ஐடி டீம் அந்த சாஃப்ட்வேரை எடுத்து அவங்களும் டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ஓகே, நான் சொன்னேன்ல 5 days ப்ராசஸ், அவங்களோட ஆர்கனைசேஷனுக்குள்ள என்னென்ன சாஃப்ட்வேர்னா அவங்க கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து சேர்த்து வச்சு இவங்க வந்து அவங்க புஷ் பண்ணுவாங்க. ஸோ தேர் ஆர் ஒன்லி 2 ways யூ கெட் அப்டேட்.
ஏன்னா நம்ம நார்மல் லாகின் தான் யூஸ் பண்ணுவோம். வி won't யூஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாகின் இன் ஆர்கனைசேஷன் லெவல். அப்போ எய்தர் சென்ட்ரல் கிளவுட் ஸ்ட்ரைக் will have the privilege to update directly or your IT should have been done it. Okay, இப்போ இந்த இடத்துல if I am CrowdStrike, after this incident I won't push update centrally from CrowdStrike. If that is one of the possibility அப்படின்னா I would strongly recommend each organization take this agent, test it and then push it in. That's the first step I would do. Number two, I will put a blocker மாதிரியே சொல்லிடுவேன். அவங்க இதை டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் எங்களுக்கு நம்ம கிட்ட கொடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அந்த அப்டேட்டோ இல்லை அந்த பேட்சோ அந்த அப்கிரேடோ வந்து இட் ஷுட் கோ டு த சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த டூ வேஸ் யூ கேன் பி வெரி ஸ்ட்ரிக்ட். சம்டைம்ஸ் வந்து பிஸ்னஸ் ரன் ஆகணும்னு சொல்லிட்டு சில ப்ராசஸை வந்து நம்ம தூக்குவோம். உங்களோட ப்ராசஸ் ரொம்ப நிறைய இருக்கு, நான் இவ்வளோ டெஸ்ட் பண்ணி இவ்வளோ குத்தாதான் உங்க சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி ஒரு 10-15 கஸ்டமர் சேம் ரீசன் சொல்லி லூஸ் பண்றாங்கன்னா we will liberate the process. அந்த மாதிரி லிபரேஷன்னால தான் இந்த மாதிரி சில QA குவாலிட்டி அந்த குவாலிட்டி வந்து கம்மியா இருக்கும். இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்ததுனால they may tell we want to stringent it. ஏன்னா இந்த அவுட்டேஜ் வருது, ஸோ we want to follow this process போது they cannot go away. If you are going away as a company, they are number one, right? They can very well say okay bye bye. அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணனா நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லலாம். Thanks, Suresh. So these are the questions I wanted to ask you. So I think நேத்தோட outage வந்து they are telling that it is the biggest IT outage in the history. So I think we would have know the importance or the severity of this sort of cyber security. So அதனால தான் வந்துட்டு நான் இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரியே வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி இஸ் வெரி ஹாட். அதனால வந்துட்டு சப்போஸ் உங்களோட குழந்தைங்க இல்லைன்னா உங்களோட நெய்பர்ஸ் யாருன்னா வந்துட்டு ஐடில வந்து ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே இப்போ ட்ரெண்ட்ல ஏஐன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் இந்த சைபர் செக்யூரிட்டி நேற்று ஒரு கேஸ் ஸ்டடி சுட நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு ஹியூமன் எரர். பட் திங்க் ஆஃப் தட் சப்போஸ் ஒரு சைபர் வார்ல இந்த மாதிரி வந்து ஒரு வைரஸோ இல்லை வந்து ஒரு மால்வேர் இது மாதிரி வந்து எது வேணா தே கேன் ஸ்டாப் தி வேர்ல்ட் theoretically speaking. So அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு the scope of defending those viruses and bombs or malwares நம்ம பார்த்த மாதிரி it's huge. So அதனால வந்துட்டு opportunities are there. So with this maybe we can close this session. Sadesh, if you have any final points to share, you can share. இது வந்து 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கு. ஸோ அப்பயே அவங்க வந்து ஆட்டோமேஷன் ஏஐ வந்து செஸ் காலி பண்ணிச்சு, மேத்தை காலி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்லி காலி, விஷன் பயங்கரமா பண்ணுது, ஸ்பீச் ரெகக்னைசேஷன் பயங்கரமா பண்ணுது, டிரைவிங் ஆல்ரெடி டெஸ்ட்லாம் விட்டுட்டாங்கல்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஐ வில் புட் திஸ் சைபர் செக்யூரிட்டி வந்து அலாங் திஸ் பீக். இந்த பீக் இருக்கு பார்த்தீங்களா, ஆர்ட்டு இந்த சயின்ஸு. ஸோ இந்த இடத்துல அதுவும் நிற்கும். ஒன் ஆஃப் த ஃபியூ ஜாப்ஸ் விச் வில் கோ லாஸ்ட். அதனால ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கோப் அங்கே இருக்கு. பட் மெனி பீப்புள் வந்து அதை வந்து பெருசா வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க.